ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர் கொஷின் ஒன்று பார்க்கலாம். ஸோ என்ன திட்டம் அப்படின்னா, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். இந்த திட்டத்தை உல்லாஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. உல்லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ULLAS உல்லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய டெஃபினிஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம். IAC அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் உல்லாஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டியை எடுத்துகிட்டு ஸ்கீம் அப்படின்னு வைக்கலாம், லேர்னிங் எடுத்துகிட்டு லிசனிங் அப்படின்னு வைக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றலாம், லைஃப் லாங் அப்படின்ற வேர்டை வந்து மாற்றலாம், லேர்னிங் அப்படின்னு மாற்றலாம். ஸோ எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க, உஷாராக இருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் சொசைட்டி அப்படிங்கிறதா சரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த உல்லாஸ் திட்டம், அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படிங்கிறது 2022 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். 2022. ஸோ இந்த 22லேருந்து ஒரு 5 கூட்டணும் அப்படின்னா 2027. ஸோ 2027க்குள்ளே 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய இலக்குன்னு சொல்கிறாங்க. சரி, யாருக்கு கல்வி கற்பிக்க போகிறாங்க அப்படின்னா 15 வயதுக்கு மேற்பட்ட 15 வயதுக்கு மேற்பட்ட 15 வயசு தாண்டி இருப்பாங்க, ஆனால் எழுத தெரியாது, படிக்க தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு திட்டம் தான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். 15 வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவர்களுக்காக இந்த திட்டம். அதே மாதிரி 2027க்குள்ளே 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுலேருந்து 5 கூட்டிக்கலாம் 2027, எல்லாமே 5ஓட மடங்காகவே வரும். ஸோ இதுலேருந்து 5 கூட்டினீங்கன்னா 2027. அதேமாதிரி 15 வயசுக்கும் மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவங்களுக்காக இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் சொசைட்டி அப்படின்றத மறந்துட வேண்டாம். தேங்க்யூ.